என்இஎஸ்எல் நோட்டீஸ் எல்லாருக்கும் வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் மாதிரி தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய வந்து நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட், அதுதான் வந்து என்இஎஸ்எல், நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட். இது வந்து ஒரு போர்ட்டல். இப்போ எப்படி வந்து ஆதார் ஒரு போர்ட்டலாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டல். இவன் வந்து எப்படின்னாக்கா, அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு புலியை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 ஸ்டேட் காரங்களும் வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போனாங்க. புலியை வந்து ஒரு ஸ்டேட்காரன், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்காரன் வந்து சொன்னா கண்டுபிடிக்க முடியல, 3வது ஒரு ஸ்டேட்காரன் வந்து சொன்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. 4வது ஒரு ஸ்டேட்காரன் உள்ள போயிட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு பிடிச்சி மரத்துல கட்டி வச்சு அடிச்சிட்டு இருந்தான். எல்லாரும் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு எதுக்குங்க வந்து குரங்கு பிடிச்சி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இல்ல இந்த குரங்க புலின்னு ஒத்துக்க வச்சாக்கா நம்ம வந்து அரசர்கிட்ட தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அதை கூட்டு போய் நிறுத்தி வச்சு, எங்க வந்து இதுதாங்க புலி அப்படின்னு. புலி யாரும் பார்த்தது இல்லை, அதனால அந்த குரங்க புலின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த குரங்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. இந்த நிலைமை தான் இங்கே. இப்போ இந்த என்இஎஸ்எல் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க ஒரு இ கவர்மெண்ட் போர்ட்டல். இவங்களோட வேலை என்னன்னாக்கா, கடன் வந்து வாங்கினவங்கள கடன் கொடுக்கணும் ஒத்துக்க சொல்லி வைக்கிறது. இப்போ கடன் கொடுக்கணும் நானே ஒத்துக்கணும். அத்தன்டிகேட்ல போயிட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க, அப்ரூவ் பண்ணுங்க. அதாவது ஆக்சுவலா இந்த பேங்க் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் அவங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க பணம் வாங்கியிருக்காங்க, சரி அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனா கடன் வாங்கி ஒத்துக்க சொல்லுங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இதுல வந்து அத்தன்டிகேஷனா போய் நாங்களே வெளியே போயிட்டு கடனை ஒத்துக்கணும். கடனை ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கடனை வந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாங்கின பேங்க் அக்கௌண்ட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களால பிளாக் பண்ண முடியும். பட் ஃபியூச்சர் அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்படி இதெல்லாம் வச்சு பேங்கால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுன்றப்ப இப்போ நீங்க அப்டேட் பண்ணீங்க, அப்படி அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பேங்க் அக்கௌண்ட், இப்போ இருக்கிற உங்களுக்கு என்னென்ன பிளான்ல இருக்கிறீங்க, என்னென்ன ஷேர், இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அவங்களோட ட்ரிக் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் அத்தன்டிகேஷனாக இதுக்குள்ளே போயிட்டு ஆமாங்க இந்த கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அத்தாரைஸ்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அக்சஸ் கொடுத்த மாதிரி ஆகும். இப்போ உங்களுக்கு உள்ள பிரச்சனை, இப்போ என்ன லோன் வாங்கியிருக்கிறீங்க, ஏன்னா எல்லாத்தையுமே பேங்க்கில் கண்டுபிடிக்க முடியாது. பேங்க் கார்டை வச்சுட்டு மொத்தமாக ட்ரேசர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அத்தன்டிகேஷன் கொடுத்தா திருப்பி ஒரு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு உங்கள் அத்தன்டிகேஷன் மூலமாக உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்போ கடனை வந்து நீங்கள் இன்னிலேருந்து வாங்குற மாதிரி ஆகுது. ஒரு கிரெடிட் கார்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இப்போ என்இஎஸ்எல்ல போயிட்டு நீங்கள் அத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் இன்னைக்கு வாங்குற மாதிரி ஆகும். ஸோ அது வந்து அவங்க ரினிவல் பண்ணிப்பான். ஸோ இந்த மாதிரி என்இஎஸ்எல் இருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சுன்னா உள்ளேயே போகாதீங்க, டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எதிர்காலத்தில் இந்த கடனை வந்து பேங்க் தள்ளுபடி தான் பண்ணிட்டு போனமே தவிர உங்களுக்கு ரைட்டரெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியாது. அதனால என்இஎஸ்எல் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் ஒன்று சைட் ஞாபகம் வச்சுங்க. என்இஎஸ்எல் நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா தொடாதீங்க, அது பக்கமே போகாதீங்க. அதை அப்படியே டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது உள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இனிமேல் ஃபியூச்சர்ல நிறைய ஆபத்து வரும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் அன்செக்யூர்டு செக்யூர்ட் லோன்னு ஒரு டாபிக் வந்தாலே என்இஎஸ்எல் வந்தால் தூக்கி தள்ளிடுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை பற்றி டீப்பாக வந்து நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், போய் நீங்க பயோல இருக்கிற சப்ஸ்கிரைப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, லோனு கிரெடிட் கார்டு வாங்கினவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதுவும் பஜாஜ்ல வாங்கியிருக்கவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மெயின் ஆபத்து நான் சொல்றேன். மற்ற வங்கியில வாங்குறவங்களும் என்ட்ரி மாற்றால வர்ற ஆபத்து என்னன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், சிடி லோன், என் செல்போன், லேப்டாப் எது வேணாலும் நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். பட் அந்த அக்ரிமெண்ட் ஒன்ஸ் அந்த டிஃபால்ட் ஸ்டேட்டஸுக்கு வந்துருச்சு, இஎம்ஐ கட்டாமல் போயிட்டீங்க, இப்போ உங்களை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, உங்களை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, நிறைய ரெக்கவரி ஏஜென்ட்லாம் போட்டு கூட ஃபெயில் ஆயிடுது அப்படின்ற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் தான் போவாங்க. ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு கிரிப் அதுதான் இருக்கு, வேற கிரிப் இல்லை. ஏன்னா சொந்த வீடு இல்லை, அதே போல வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஃபோன் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்க சிம் ஒர்க் ஆகல, உங்க ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு போட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது அடுத்ததான் அவங்க பிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஆர்பிட்ரேஷன் தான் பிடிக்க முடியும். ஏன்னா எங்க நீங்க போனீங்கனாலும் உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு மாற போறது இல்லை. ஆதார் கார்டு, பேன் கார்டு எப்பயுமே ஒரே சார்ட்டடாக தான் இருக்கும். அது இறக்குற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து பொதுவான ஒன்று, அது மாற்ற முடியாது, அது மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது அதில் லிங்க் ஆகிருக்கிற விஷயங்கள் எது இருந்தாலும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு பேன் கார்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது, என்னென்ன எப்படி அக்கௌண்ட் இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். அதில் போடக்கூடிய இன்ட்ரி மாடல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனல் ஆர்டரை விட இன்ட்ரி மெஷர் தான். இப்போ சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் விழுது போகுது வருது, டிரான்சாக்ஷன் புதுசாக வேலைக்கு போயிருக்கீங்க வந்திருக்கீங்க, டிரான்சாக்ஷன் அதை கண்டுபிடிச்ச உடனே அதில் வந்து ஒரு லீனை போட்டு சேலரி பார்த்து அடுத்த நிமிஷமே லீனை போட்டுடலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இந்த என்ட்ரி மாடல்ங்கிறது செக்ஷன் 9 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட் 1996 அப் டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரி மெஷர்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக லீகலாக இப்போ வர்றதில்லை. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பக்காவாக வந்து பேங்க்குக்கு ஆதரவாக பண்ணுறவர் கணேஷ்னு ஒருத்தர் படம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் வந்து மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பல தடவை அவர் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறது தப்பு, நீங்கள் போட்டு தான் போகணும்னா அவர் மெயில் வச்சு பண்ணிடுறாரு, சீனியாரிட்டி வச்சுட்டு பண்றாரு. நான் பேர் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் பிசிஐ ஆக்கி கொடுத்துருக்குது, லீகல் பாலிசி யாரும் சொல்லலாம்னு சொல்லிட்டு.
புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு கோர்ட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது, கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் காப்பி பண்ணக்கூடாது, கோர்ட்டுக்குள்ள பேன் போட்டு எடுக்கக்கூடாது, அவ்வளவுதானே. இது சாதா மனுஷன் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த இன்ட்ரீம் ஆர்டர் யாருக்காவது வந்துச்சுன்னா உடனே வந்து செட்டசைட் பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் வந்து அந்த அந்த அதே சோல் ஆர்பிட்டர் கிட்ட ஒரு சிஏ போடணும். சட்டப்படி அவருக்கும் வழிக்கு வந்துதானே ஆகணும். ஒரு ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தகுதி தான் இருக்க ஒழிய செயல்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம் இல்லை. அது ட்ரிபியூனல் தான், கோர்ட் கிடையாது. ஒரு கோர்ட் தான் ஜட்ஜ்மெண்ட், டிகிரி, எக்ஸிகியூஷன், இபி பெட்டிஷன் இப்படி போக முடியுமே தவிர கணேஷால் அப்படி போக முடியாது. ஆனால் பேங்கை பயமுறுத்தி த்ரிட்டனிங் பண்ணி இவர் வந்து இந்த ஆர்டரை வந்து செயல்படுத்துகிறார். இதனால என்ன ஆகும்னா, சேலரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நீங்க யாருக்காவது ஜாயின் கையெழுத்து, வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி, எங்கேயாவது ஒரு துண்டு ப்ராப்பர்ட்டி, எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு வீடு எது இருந்தாலும் சரி, இன்ட்ரிமேஷனை போட்டு அதை லாக் பண்ணி நோட்டீஸ் விட்டு போயிடுவாங்க. ஒன்ஸ் அட்டாச்மெண்ட்டுக்குள்ள வந்துச்சுன்னா திருப்பி நீங்க கோர்ட்ல போயிட்டு திருப்பி இவர்கிட்ட போய் தான் சிஏ போட்டு இந்த காப்பியை எடுத்து செட்டசைட் பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போகும். அதனால லோன் வாங்கினவங்க டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் வந்த உடனே இன்ட்ரீம் ஆர்டர் ஏதாவது வருதானா அப்பப்போ மெயில் வாட்ச் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். மிச்சத்தை யூடியூப்ல பாருங்க, லிங்க் பயோல இருக்கு. நன்றி.